Very good. ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என்னை துடிக்க வைத்தாய். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. உன் அருள் 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 என்று அலைகின்ற மனம் இன்று பிதற்றுதே. அருள் விழியால் நோக்குவாய், மலர்பதத்தால் தாங்குவாய். உன் திருக்கரம் என்னை அரவணைத்துணதருள் பெற பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே, பிண்டம் என்னும் எலும்பொடு சதை நரம்புதிரமும் அடங்கிய உடம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஐயனே என் ஐயனே. ரொம்ப அழகா இருந்துமா, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். ரொம்ப பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ராஜி இங்கிலீஷ் ஜி சொன்னீங்களா? ज्ञानी नित्ययुक्त भक्तिर्विशिष्यते, प्रियो हि ज्ञानिनोत्यर्थम् अहं स च मम प्रियः. ताद्वेष समुद्धेन द्वन्द्वमोहेन भारत, सर्वभूतानि सम्मोहं सर्गे यान्ति परन्तप. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. कितना श्लोகம் இது? जय श्री कृष्ण सर. வணக்கம் ஜெய் சார். ஸ்ரீ கிருஷ்ண ஜி. வணக்கம்மா. 7th and 22nd sir. 26 அத்தியாயம் 7 26. புரியல. ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. நல்லா இருக்கும். தப்பா சார், தப்பா சொல்லிட்டேனா? ஹலோ. ஆமா ராஜிஜி, இது தப்பா சொல்லிட்டேனா? இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது சொல்ல முடியுமா? இதுதான் 7th சாப்டர், இது பிரார்த்தனா ஓகே ஸ்லோகம். ஓகே, ஐ வில் டெல். மத்த பரதரன்னான்யத் கிஞ்சதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் பரவாயில்ல ஜெயா சூத்ரே நீ மணிகணாயிவ. சொல்ல முடியும்னா சொல்லிட்டோம், இல்லைன்னா சார் சொல்றேன் சார். மத்த பரதரன்னான்யத் ஜெயா நீங்க சொல்லிடுங்க. தனஞ்சய மத்த மயி சர்வமிதம் ப்ரோதம். சார் ஒரு கால் கேக்கு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கம்மா. மத்த பரதரன்னான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ வேதாகம் சவதீதானி வர்த்தமானானி சார்ஜுன भविष्यानि च भूतानि मां तु वेद न कश्चन. Sir, I was reciting only, sir. அவங்க சொல்லிட்டு தாங்க இருந்தாங்க. ராஜாஜி was telling. நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். அது நான் சொல்லிட்டு தான் சார் இருந்தேன். ராஜாஜி சொல்லிட்டு தான் Three இருந்தா. times I was reciting. Okay, I was okay. reciting 3 times, sir.
தேங்க்யூமா, நல்லது ஆடியோல தானே. கேட்கவே இல்ல. டிஸ்டர்பன்ஸ் இல்ல கேட்கல. கேட்கவே கேட்டுட்டேன், எனக்கெல்லாம் நல்லா கேட்டுதே. அது ஒரே நீங்களும் சொல்றேன், நான் மட்டும் சொன்னேன். கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்க, திரும்ப Yeah, she திரும்ப was telling சொல்றேன். இல்ல repeatedly three ராஜிஜி times சொன்னா ராஜிஜி. ராஜிஜி சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் சார். நீங்க ஆமா 3 சொன்னீங்க times சொல்ல சொன்னா சொல்லி, பட் ராஜிஜி. அவங்க சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். Yes, she was ஓகே, telling 3 மேபி times. மேபி 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 என்னோட இன்டர்நெட்ல தானே பிரச்சனையா இருக்கும். எனக்கு காதுல விழல சார். டெஃபினட்டா. எனக்கும் கேட்கல சார். ஓகே, எங்களுக்கு நம்ம ரெண்டு கேட்கல. பேர் கேட்கல. நம்ம ரெண்டு பேர் இல்ல 3 எங்களுக்கெல்லாம் பேருக்கு கேட்டது இன்டர்நெட் சார். சரி. 3 times she was telling repeatedly. ஓகேம்மா, ஐ காட் இட். சில பேருக்கு கேட்டிருக்கு, சில பேருக்கு கேட்கல, ஏன்னு தெரியல. இப்ப நான் சொல்றது கேட்கறதா? ஓகேயா? கேக்குது சார், கேக்குது கேக்குது. நல்லா கேக்குறது சார், கிளியரா இருக்கு. தேங்க்யூ. சோ இந்த குழப்பத்தோட இன்னையோட கிளாஸ் ஆரம்பிக்கலாம். 10வது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப அழகான அத்தியாயம். பக்தி யோகத்தோட கண்டினியூஷன் 7வது 9வது அதே 10வதுலயும் பகவான் இதுல தன்னோட விபூதிகளை பத்தி சொல்ற. அதனாலதான் விபூதி யோகம்னு பேர் இந்த அத்தியாயத்துக்கு. விபூதினா தன்னோட குளோரிஸ், தன்னோட மகிமைகளை சொல்ற. சோ அதோட பிரேயர் 10வது 20வது ஸ்லோகங்களும். அத முதல்ல சொல்லிடுறேன். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகந்தை येन मामुपयान्ति ते अहमात्मा गुडाकेश सर्वभूताशयस्थितः अहमादिश्च मध्यं च भूतानामन्त एव च. जय श्री कृष्ण. अवतरणी कालीन स्टार्ट பண்ணலாம். ओम श्री परमात्मने नमः. श्रीमद्भगवद्गीता अथ दशमोऽध्यायः. இந்த அத்தியாயத்துல பகவான் ஆரம்பிக்கிறதே தானே ஆரம்பிக்கிறார். பாக்கி எல்லா அத்தியாயங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி ஆரம்பிப்பார். இல்லைன்னா கேள்வியோடய அந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும். ஆனா இந்த அத்தியாயம் மட்டும் 9வது எண்டில் ஒரு கேள்வி கிடையாது. எல்லாமே எனக்கு அர்ப்பணை பண்ணு, எனக்கா சரணாகதி அடைஞ்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம்ல அடுத்த அத்தியாயம் தானே ஆரம்பிக்கிறார். ஏன் ஆரம்பிக்கிறதுங்கிறது முதல் கேள்வி, முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிடுறேன் நான் ஏன் ஆரம்பிக்கிறேன்னு. ஏன்னா உன்னோட இதற்காக நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச भूय एव महाबाहो शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया. நான் மீண்டும் சொல்றேன் எல்லாத்துக்கும் அல்ல அப்படி சொல்லிட்டு, ஏன்னா உன் நலத்தை கருதி அதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பகவான் அர்ஜுன் மேல ஒரு, ஏன்னா அர்ஜுன் அந்த மாதிரி ஒரு பக்தன், அதுக்காக பகவான் சொல்றார். இது நேற்று வரைக்கும் இது எடுத்திருக்கோம். இன்னைக்கு 2வது 3வது 2 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். அதனால இன்னைக்கு கிடைச்ச டைம்ல இவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. அதனால இன்னைக்கு 2 ஸ்லோகம் எடுத்துட்டு அப்புறம் டைம் கிடைச்சுன்னா ரிவிஷன் பார்க்கலாம். 2வது ஸ்லோகம்ல பகவான் சொல்றாருன்னா, எதுக்கு பகவான் சொல்ற நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு தான் சொல்லணும் பகவான், வேற யாராவது சொல்லலாமே அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் இந்த அடுத்த ஸ்லோகத்துல வருது. 2வது ஸ்லோகம். ந மே விதுசுரகணா பிரபவன் ந மஹர்ஷயः அஹமாதிர்ஹி தேவானாம் மஹர்ஷீணாம் ச சர்வஷः. ந இல்லை மே என் விதுஹு அறிந்து கொள், சுரகணா
தேவர்கள், பிரபவம் ஆரம்பம், ந இல்லை, மகர்ஷய மகர்ஷிகள், அகம் நான், ஆதிஹி காரணம் தோற்றம், தேவானாம் தெய்வங்களுடைய, மகர்ஷீனாம் மகர்ஷிகளுடைய, ச மற்றும் சர்வசக எல்லா வகையிலும். என்ன சொல்றேன்னா, தேவர்களுக்கும் மகர்ஷிகளுக்கும் அவர்கள் எப்படி தோன்றினார்கள் என்று தெரியாது. ஏனென்றால் நான் தான் அவர்கள் தோன்றுதலுக்கு காரணம் எல்லா வகையிலும். பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். ந மே விதுசுரகணா, ந மே மே நடுவில் இருக்கு, விதுசுரகணா, விதுஸ் விசர்க போட்டு விதுசுரகணா பிர சுரகணாப்பு தான் அது, ஃப கிடையாது. சுரகணா பிரபவன், பிரப பிரப இல்ல, பிரபவன், நமஹர்ஷய, நமஹ மூணுமே குரல் எழுத்துகள். அதுக்கப்புறம் ரஃபா இருக்கிறது. ஹர்ஷய, ஹர்ஷய இல்ல, நமஹர்ஷய, அஹமாதிர்ஹி, அஹ அஹ இல்ல, அஹ ஹ தொண்டையிலேருந்து வரணும். அஹமாதிர்ஹி, திர் ரஃபா இருக்கிறது. திர்ஹி தேவானாம், தேவானாம் மூணுமே நெடில் எழுத்துகள். தேவானாம் மஹர்ஷீணாய்ச்ச, மஹர் பார்க்குறது, மஹர்ஷி மஹர்ஷி இல்ல, மஹர்ஷி நாய்ச்ச, நா அப்புறம் ஞ ச வருதுனால ஞ ஜாயினிங் ஆன நாசிக். மஹர்ஷீணாய்ச்ச சர்வஷஹ, சர்வ மஹர்ஷீணாய்ச்ச சர்வஷஹ. இன்னைக்கு யார் சொல்ல போறா? பானுஜி. यस माँ, जय श्री कृष्णा सर जी। न मे विदुसुरगणा प्रभवन् महर्षयः, अहमादिर्हि देवानां महर्षीणां च सर्वशः. பியூட்டிஃபுல். இந்த ஷ அண்ட் ஷ டிஃபரன்ஸ் ரொம்ப அழகா கொண்டு வந்த இப்படிதான் சொன்னோம். வெரி பியூட்டிஃபுல். जय श्री कृष्ण. நமே விதுசுரகணா பிரபவம் ந மஹர்ஷயः. ஸோ எல்லா தெய்வங்களும் உலகத்துல இருக்கு. எல்லாருக்கும் புத்தி இருக்கு. இந்த உலகம் முழுக்க பொருள்கள் இருக்கு. எல்லாமே பகவானால படைச்சது. எல்லாமே ரொம்ப மகத்தானது. இருந்தாலும் அவளுக்கு பகவான் எங்கேருந்து வந்தா, அவரோட அவதாரங்கள்லாம் என்ன, அவரோட விபூதிகள்லாம் என்ன அப்படின்னு புரியறது இல்லை. அவளுக்கு பகவான் என்னங்கிறது புரியாது. பகவானோட முழு விவரம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. பகவானோட பார்வை எது வரைக்கும் இருக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது. தேவர்களா இருந்தாலும் வாழ முடியாது. தேவர்களுக்கெல்லாம் பகவானை பார்க்கணும், எப்பொழுதும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், முழுசா பார்க்கணும். ஆனா முடியாது. 11வது அத்தியாயத்துல தேவாப்யஸ்ய ரூபஸ்ய நித்யன் தர்ஷன காங்ஷிணஹ, எப்பொழுதுமே பகவானோட தர்சனத்துக்காக காத்துன்னு இருப்பா தேவர்கள்லாம். முனிகளா இருக்கட்டும், மகர்ஷிகளா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவாளா இருக்கட்டும், இந்த உலகத்தோட ஒரு படி மேல அவளுக்கு நாலேஜ் இருக்கிறதா இருக்கட்டும், இருந்தாலும் பகவானோட
முழு ரூபம் தெரியாது, பகவான் எங்கேயும் வந்தாருங்கிறது தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா பகவான் தேவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவள்லாம் ரொம்ப மேல இருக்கா நம்மள விட எல்லாம். மகர்ஷிகளுக்கெல்லாம் எக்கச்சக்கமா நாலேஜ் இருக்கு. ஆனா அவள்கிட்ட எவ்வளவுதான் ஒரு பவர் இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு அறிவு இருந்தாலும், எவ்வளவுதான் அவள்கிட்ட செல்வங்கள் இருந்தாலும், என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும், எல்லாமே பகவான் கொடுத்ததுதான். அதனால அவளுக்கு பகவான் என்னன்னு தெரியாது. பகவான் கொடுத்தல்லதானே, இந்த அறிவு கொடுத்ததும் பகவான் கொடுத்தது, இந்த செல்வங்கள் கொடுத்ததும் பகவான் கொடுத்தது, இந்த பவர் கொடுத்ததும் பகவான் கொடுத்தது. தேவர்கள் இருக்கட்டும், மகர்ஷிகளாகட்டும். சோ அது கொடுத்ததெல்லாமே பகவான். பகவான் என்னன்னு நமக்கு தெரியாது. கண்ணுக்கு கண்ணை பார்க்க முடியாது. இங்கேயும் வருதுங்கிறது எல்லாம் நமக்கு தெரியாது. நிதிக்கதா சொன்னேன், அம்மா அப்பா இதுதான் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு நம்ம சொன்னப்புறம் தான் தெரியும். இந்த குழந்தைக்கு தான் நான் பிறந்திருக்கோம் அப்படின்னு தெரியும். ஆனா நம்மள எப்படி வந்தோம் அப்படிங்கிறது தெரியாது. தன்னோட அப்பா தன்னோட தாத்தால எப்படி வந்தா அதுவும் தெரியாது. அதே மாதிரி தேவர்கள் மகர்ஷிகள் இவளுக்கெல்லாம் பகவான் எங்கேருந்து வந்தா அப்படின்னு தெரியாது. ஏன்னா பகவான் அவருக்கு அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி பகவான் வந்தாச்சு. ரிக்வேதத்துல ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். கோ அத்தா வேதக இஹ பிரவாவச்சோத் குத ஆஜாதா குத இயம் விஸ்ருஷ்டிஹி அர்வாக் தேவா அஸ்ய விசர்ஜனாய அதா கோ வேத யத ஆப புவ. இந்த உலகத்துல யாருக்கு தான் எல்லாம் கிளியரா தெரியும், யாரால தான் சொல்ல முடியும் எங்கேன்னு இந்த பிரபஞ்சம் உருவாகி நிற்கு அப்படின்னு. எங்கேருந்து இந்த எல்லாமே உருவாயிருக்கு அப்படிங்கிறது யாரால தெரியும்? இந்த தேவர்கள் எல்லாமே எல்லாம் உருவாக்கின அப்புறம் தானே வந்தா. அதனால யாருக்கும் இந்த இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நைனத்தேவா ஆப்னுவான் பூர்வமார்ஷாத். தேவர்களால பகவான் யாரு எங்கேன்னு வந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பகவான் அவருக்கு எல்லாருக்கும் முன்னாடியே இருந்தவா. நமக்கு முன்னாடி இருக்கிறவளை பத்தி நம்ம பிறந்த அப்புறமா நம்மளால சொல்ல முடியாது. பகவானா இருக்கட்டும், அசுரர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவளுக்கு பகவானோட ரூபங்கள்லாம் தெரிஞ்சுமா இருக்கும்னா பகவான் எங்கேருந்து ஆரம்பிச்சா எங்கேருந்து வந்தா அப்படின்னு தெரியாது. அதேதான் பகவான் 7வது அத்தியாயத்திலும் மனுஷ்யானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாம் அபி சித்தானாம் கச்சின்மாம் வேத்தி தத்துவதா. ஆயிரக்கணக்கான மனுஷர்கள்ல யாராவது கொஞ்சம் பேருக்கு தான் சித்தம் கிடைக்கும். அந்த சித்தம் கிடைச்சவாலையும் யாராலையும் என்ன தத்துவ ரீதியில புரியாது அப்படின்னு சொல்லிருக்காரு. அதேதான் இங்க நமே விது சுரகணா, என்ன யாருக்கும் என்ன புரியாது. ஏழாவது அத்தியாயத்திலும் வேதாம் சமதீதானி வர்த்தமானானி சார்ஜுன பவிஷ்யாணி ச பூதானி மாந்து வேதன கஷ்டன.
முதல் போன காலத்துல பிறந்தவாளை பத்தியும் எனக்கு தெரியும். எதெல்லாம் இப்ப இருக்கிறவா பத்தி தெரியும். யாரு இதுக்கப்புறமா வரப்போற அவளை பத்தி எனக்கு தெரியும். ஆனா மாந்து வேதன கஷ்டன என்ன யாராலையும் தெரியாது. சோ அதனால்தான் பகவான் இந்த அத்தியாயத்துல தான் யாருங்கிறது சொல்றதுக்கு தான் இந்த அத்தியாயத்துல வர பகவான் இந்த ஸ்லோகம் மூலம் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரோட அறிவுத்திறனால, ஒருத்தரோட மனசால, ஒருத்தருக்கு இருக்கிற தெய்வீகமான பவர்ஸ்னால என்ன புரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்ன புரியணும்னா என் மேல விசுவாசம் வச்சுருக்கிற, என் மேல பிலீஃப் வச்சுருக்கிற பக்தனாலதான் முடியும். அது மட்டும் இல்ல, அந்த பக்தன் மேல என்னோட அருள் இருக்கணும். அப்பதான் அவளுக்கு என்ன பத்தி புரியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். சோ தேவர்களா இருக்கட்டும், மகர்ஷிகளா இருக்கட்டும், நான் என்னோட நான் எங்கே இருந்து வந்தேங்கிறது அவளுக்கு தெரியாது அப்படின்னு தேவர்களுக்குமே தெரியாது, மகர்ஷிகளுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னா நம்மள மாதிரியான சாதகர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதில் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. 3வது ஸ்லோகம். யோ மாமஜமநாதிஞ்ச வேத்தி லோகமஹேஸ்வரம் அசம்மூடஸ்ஸமர்த்யேஷு சர்வபாபை பிரமுச்யதே. யோ யார், மாம் என்னை, அஜம் ஜன்மம் இல்லாதவர், பிறப்பின்மை, அநாதின் ஆரம்பம் இல்லாதது ஆரம்பமின்மை, ச மற்றும் வேத்தி அறிவார், லோக மகேஸ்வரன் லோகத்தின் மகேஸ்வரனாய், அசம்மூட ஞானிகள், மூடமா இருக்காத, மூடம் குழப்பம் இல்லாத ஞானிகள், ச அவர், மர்த்தியேஷு மனிதர்களில், சர்வ பாபைஹி எல்லா பாபங்கள், பிரமுச்சதே விடுதலை பெறுவார். சொல்ற யார் என்னை பிறப்பில்லாத ஆதியும் இல்லாதவன் என்று அறிவாரோ அவர்தான் ஞானி மற்றும் அவர் எல்லா பாபங்களிடம் இருந்து விடுதலை பெறுவார் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். யோ மாமஜமநாதிஞ்ச, யோ மா ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள். யோ மாமஜம மஜம மூணுமே குறியில் எழுத்துக்கள். மஜமநாதிஞ்ச நா நடுவில் எழுத்து, தி குறியில் எழுத்து, நாதிங் திக்கு அப்புறம் ஞ வருது, ஏன்னா ச வருதுனால. யோ மாமஜமநாதிஞ்ச வேத்தி, ரெண்டு தான் இருக்கு, வேத்தி இல்ல, வேத்தி லோகமஹேஸ்வரம், லோக நடுவில் எழுத்து, லோகமஹேஸ்வரம் அசம்மூடஸ்ஸ, ஒரு இன்னும் அப்புறம் மூ, அசம்மூட மூட, அது மூட இல்ல, மூடஸ்த மர்த்தியேஷு கொடுத்து மர்த்தியே இத்தண்டியே, மர்த்தியேஷு சர்வ பாபை பிரமுச்யதே, சர்வ கொடுத்து பாபை ரெண்டுமே நடுவில் எழுதுகள், பாபை பாபை இப்பதான், அது ப கிடையாது. சர்வ பாபை பிரமுச்ய, பிரமுச்ய மூமில் ஆகாத் கொடுத்து சர்வ பாபை பிரமுச்யதே. யார் சொல்றா? புவனாஜி சொல்றேன் சார்.
Yes, यो Krishna. मामजमनादिञ्च वेत्ति लोकमहेश्वरम् असम्मूढः समर्थ्येषु सर्वपापैः प्रमुच्यते. Beautiful. அசம்மூட, அந்த ட கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. மூடன்னு மாதிரி இருந்து இந்த ட मूढ. கொஞ்சம் அந்த டல. ஆ, ओके सर, ओके, பர்ஃபெக்ட். थैंक यू सर. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. யோ மாமஜமனாதைஞ்ச வேத்தி லோக மகேஸ்வரம். ஒரு சாதகருக்கு பகவான் முழுசா தெரியாட்டாலும் இவ்வளவு துளி தெரிஞ்சா கூட போரும், பகவானை அடைஞ்சு வரலாம். என்ன தெரிஞ்சுக்கணும்? பகவானுக்கு பிறப்பு கிடையாது, பகவானுக்கு ஒரு ஆரம்பம் கிடையாது. பகவான் தான் இந்த லோகத்தின் மகேஸ்வரன். இந்த 3 விஷயம் தெரிஞ்சா போதும். பகவான் அனாதி காலம், அது காலமே கிடையாது, காலவரம் இல்லாதது. நம்ம தான் காலத்தை வந்து நாள், கிழமை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். மணி, டைம், மினிட்ஸ், செகண்ட்ஸ், ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பகவானோட ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா அங்க டைமே கிடையாது. அவருக்கு தான் போன காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், வருங்காலமும் தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு. அது எல்லாமே அவருக்கு டைமே இல்லை. டைம்ங்கிற ஒரு டைமென்ஷனே இல்லாது. பிறப்புங்கிறது கிடையாது, ஆரம்பம் அப்படின்னு கிடையாது. ஆனா இந்த லோகத்துக்கெல்லாம் மகேஸ்வரன் அப்படின்னு இருந்தாலே நம் சம்மூடா, அந்த குழப்பங்கள்லாம் போயிடும். அசம்மூடா சமர்த்தியேஷு சர்வ பாபை பிரமுச்சியதே. பகவானுக்கு பிறப்பு கிடையாது, இங்க ஒரு ஆரம்பம் கிடையாது, இந்த உலகத்துக்கெல்லாம் மகேஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா பகவானுக்கு வந்து ஒரு இறப்பும் கிடையாது, அழிவே இல்லாது. இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி அதோட மகேஸ்வரனா இருக்கார். எல்லாமே அவரோட விளையாட்டு. பிரபஞ்சம் முழுக்க அப்படி பண்ணிருக்காருன்னா எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கார், எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார், எல்லா நேரத்திலையும் இருக்கார், எல்லா பொருள்லயும் இருக்கார், அண்ட் எல்லாருக்கும் மகேஸ்வரனா இருக்கார். பகவான் இங்கதான் இருக்கார். பகவான் எல்லாத்துலயும் இருக்கிற அதே எல்லாத்துக்கும் மகேஸ்வரனும் அவர் தான். ஆனால் அவர் எங்க இருக்கிறோ, எதுல இருக்கிறோ அதெல்லாம் அழிய போறது. எவ்வளவு அழகான ஒரு கன்செப்ட். பகவான் எதுல இருக்கு அப்படிங்கிறதோ அது அழிய போறது, ஆனா பகவான் அழிய போறது இல்லை. அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கும். நம்ம தான் அது, ஆனா நம்ம அழிய போறோம், ஆனா அந்த ஜீவாத்மா அழிய போறது இல்லை. சோ இந்த மாதிரி பகவான் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவின் துளியும் நம்மளால பார்க்க முடியும். நமக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவின் துளியை நம்மளால பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த உலகம் வேற, நம்ம வேற, நம்ம யாரோட சேர்ந்திருக்கோம்னு பகவானுக்கோட சேர்ந்திருக்கோம். ஏன்னா பகவானுக்கு தான் ஒரு ஆதி கிடையாது, பகவானுக்கு அழிவு கிடையாது அப்படின்னு ஒரு நினைப்பு வந்ததுன்னா நமக்கு இந்த பிணைப்பு இந்த உலகத்தோட போயிடும். ஒன்பதாவது அத்தியாயத்துல என்ன சொல்றாரு? என்ன யாரு எனக்கு என்ன தெரியாம இருக்காளோ அவள் விழுந்துருவா அப்படிங்கிறார். நத்துமாம பீஜானந்தி தத்துவேனா தஷ்ய வந்தித்தே. எனக்கு என்ன யாருக்கு என்ன தெரியலோ அவ விழுந்துருவா அப்படின்னு அந்த 9வது அத்தியாயத்தை சொன்னார். இங்க வந்து சர்வ பாபைஹி பிரமுச்சியதே, அறிஞ்சவா அவளோட பாப்பங்கள்லாம் கழிஞ்சிரும். அங்க வந்து நெகட்டிவா சொன்னது இங்க பாசிட்டிவா சொல்றோம். யாருக்கு? வேத்தி. என்ன வேத்தி? வேத்தினா அறியறது.
அறியறதுங்கிறது நம்மளோட மனசால, நம்மளோட புத்தியால, நம்மளோட அறிவால அப்படின்னு இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. பகவான் அறியறதுன்னா அவர் மேல நம்பிக்கையோட இருக்கிறது, அப்படியே புரிஞ்சுக்கிறது. இப்ப 2+2 = 4 நம்மளால கையை வச்சுன்னு விரல வச்சுன்னு கணிச்சிடலாம். ஆனா அந்த கிராவிட்டிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அது எங்கே இருந்தது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ஒத்துன்றோம் அதை, இப்படிதான் அது அப்படின்னு. அதே மாதிரிதான் இங்க ஒத்துக்கணும். என்னங்கிறது, பகவானுக்கு பிறப்பில்லை, பகவானுக்கு ஆரம்பம் கிடையாது, பகவான் தான் லோக மகேஸ்வரன். இது புரியுதா? இதை நம்ம ஒத்துன்னு இருக்கணும். அதுதான் அந்த வேத்திங்கிறது. ஏன்னா பிரகிருத்தியே நம்மளால புரிய முடியல, பகவான் எப்படி புரிய முடியும் முழுசா? பிரகிருத்தியே இந்த இந்த பிரபஞ்சத்தை பார்த்தாலே நம்மளால எது எங்க எப்படி எந்த அளவுக்கு இருக்கு, டெய்லி டெய்லி நம்ம புதுசு புதுசா கத்துக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை பத்தி எவ்வளோ வருஷா லட்சக்கணக்கான வருடங்கள் ஆனாலும் நம்மளால இன்னும் பிரபஞ்சத்தை முழுசா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்படிங்கறச்ச அந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின பகவான் எப்படி யாரால புரிய முடியும்? முழுசா முழுசா புரிய முடியாது. அத முழுசா புரியாம இவ்வளவு புரிஞ்சா போறோம். அவருக்கு பிறப்பு கிடையாது, அது ஆரம்பம் கிடையாது, லோக மகேஸ்வரன் அப்படின்னு நம்ம புரிய ஆரம்பிச்சுன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு பகவான் நம்மளால புரிஞ்சதுன்னா, அப்ப நம்ம அபின்ன பக்திக்கு வந்துடலாம். அதாவது நானும் பகவானும் தனி இல்லை, அபின்னம். பின்னம்னா வேறு வேறு, அபின்னம்னா வேற்றுமையே இல்லாம. நானும் பகவானும் ஒன்றுதான், அபின்னமா இருக்கும் அப்படின்னு நம்ம பகவானோட அபின்னமா இருக்க ஆரம்பிச்சோம்னா, இந்த உலகமும் நானும் சேர்ந்து இல்லை அப்படிங்கிறது அது பின்னமாயிடும். பகவான் சொல்ற இந்த தேவர்கள் மகர்ஷிகளுக்கெல்லாம், மகர்ஷிகள் அப்படிங்கிறோம், அவளுக்கு பகவான் எங்க ஆரம்பிக்கிறான்னு புரியாட்டாலும் தெரியாட்டாலும் இந்த 3 விஷயம் நல்லா புரிஞ்சுட்டு இருப்பா. சோ அந்த பகவானோட தான் நம்ம ஒரு நம்ம பின்னமா இப்ப பார்க்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கும் ஒரு ஒரு பிறப்பு கிடையாது, நமக்கும் ஒரு 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 ஆரம்பம் கிடையாது அப்படின்னா இந்த குழப்பம் எல்லாம் போயிடும். இந்த குழப்பம் எல்லாம் போயிடுச்சுன்னா பாவங்கள்லாம் கரைஞ்சிரும். சர்வ பாப்பைஹி பிரமுச்சியதே. ஏன்னா பாவங்கள்லாம் நம்ம வந்த அப்புறமா தான் வந்தது. நம்ம இந்த தேகத்தெல்லாம் எடுத்துன அப்புறம் தான் அந்த பாவங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். பாவங்கள் ஏன் வருதுன்னா நம்மளா துஷ்கர்மங்கள்னாலதான் வருது. சோ எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த பாவங்கள்லாம் நமக்கு அப்படியே கரைஞ்சிரும். சர்வ பாப்பை பிரமுச்சியத்தைன்னா அதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னா, இந்த தேகத்தோட இந்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட இருக்கிற அந்த கனெக்ஷனை கட் பண்ணிடணும். அப்படி கனெக்ட் பண்ண அப்படி கட் பண்ணணும்னா நம்ம பகவானோட ஒன்று அப்படின்னு புரியணும். அந்த பகவானும் நம்மளும் ஒன்றும் புரியணும்னா பகவான் சொல்றார், என்னை இவ்வளவு புரிஞ்சா போரும், எனக்கு பிறப்பு கிடையாது, எனக்கு ஆரம்பம் கிடையாது, நான் தான் லோக மகேஸ்வரன், இது புரிஞ்சா போரும் அப்படின்னு பகவான் சொல்றார். அந்த மாதிரி இருந்தேன்னா அசம்மூடா அசமர்த்தியேஷு சர்வ பாபைஹி பிரமுச்சியதே, எல்லா பாபங்களும் கரைஞ்சிரும் அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். பாக்கி ஸ்லோகத்துல நாளையிலிருந்து பார்க்கலாம். கொஞ்சம் டைம் இருக்கு.